இதெல்லாம் அக்காக்காகவும் மாமாக்காகவும் மட்டும்தான். அத மறந்துடாத. ஆமாமா, இது அர்ஜுனுக்கும் அன்னிக்காக மட்டும்தான். பெரியப்பா செக்ரட்டரி தானே, நான் பெர்மிஷன் ஈஸியா வாங்கி தரேன். சரி, ஓகே. என்னது கேரம் காம்படிஷனா? அப்பா கூட கூத்தல் இல்லாம இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்றது நல்லது தானே? ஆமாமா, வளர சரியான மஞ்சு. வலியாச்சா, இத வச்சு நம்ம அந்த கார் பார்க்கிங் இஷ்யூவையும் சார்ட் அவுட் பண்ணனும். நல்ல ஐடியா தான். ஆனா வர சனிக்கிழமை லீவ் நாள் தானே, அன்னைக்கு வச்சுப்போம். ஓகே வலியாச்சா. அப்புறம் வைஷு, இது உன்னோட ஐடியா. ஓகே, நீ தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜா இருக்கணும். கண்டிப்பா. அங்கிள், நானும் ஹெல்ப் பண்றேன். நான் கேக்குற எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணனும். நிச்சயமா. சரி வா. வரேன் அங்கிள். உன்னிட்டா அவரு மஞ்சு, ஹலோ அம்மா, நான் தான் சுகன்யா பேசுறேன், துபாயில இருந்து. பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? வந்துட்டேம்மா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேம்மா. ஏங்க, துபாயில இருந்து சுகன்யா பேசுறாங்க. அம்மா, பூஜா நல்லா இருக்காளா? பூஜா நல்லா இருக்கா. அர்ஜுன், அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அப்புறம் பூஜா என்ன பண்றா? சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியா? பூஜா, அத்தைக்கு ஹலோ சொல்லு. ஹலோ சுகன்யா அத்தை. அப்புறம் குழந்தைக்கு தான் கிளைமேட் ஒத்துக்கல. குழந்தைய வச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? ஆமாமா, ஆனா சமாளிச்சிரலாம். தங்குற இடம்ல சௌகரியமா இருக்கா? பாத்துக்கிட்டே இருக்கோமா. ஸ்ருதி, கார்ன்ஃப்ளேக்ஸ் மட்டும் கொடு, வேற எதுவும் வேணாம். எனக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும் சுதி அத்தை. பால் சூடா இருக்கணும், ஆறி போன பால் எல்லாம் வேணாம். எனக்கு பால் சூடா இருக்கணும். ஏம்மா, உனக்கு ஒரு தோசை சுட தெரியாது? இங்க இருந்தப்ப வேலை பார்த்திருந்தா தானே தெரியட்டுக்கு. கல் எடுத்து அடுப்புல வெயிடி. சக்கரை போடுவா? கல்ல வெயினா கார்ன்ஃப்ளேக்ஸ்ல சக்கரை போட மாட்டேன்னு தெரியும்ல உனக்கு. இங்க பேசுறாங்க. எனக்கு சக்கரை வேண்டாம். அப்பா உன் பொண்ணு என்ன பாடா படுத்துறீங்க. திருப்பி போடுறது கூட நான் சொல்லி தரணும். ஃபோன். பூஜாவோட ஹேபிட்ஸும் அர்ஜுனோட ஹேபிட்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் போட்ட மாதிரி. எங்கிருந்தோ வந்த எனக்கே பூஜா இவரோட பொண்ணுதான்னு தெரியுது. இவருக்கு மட்டும் என்ன ஆச்சு? ஒருவேளை பைத்தியமா இருப்பாரோ? எப்போ பார்த்தாலும் அவளாவே பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பான், பைத்தியக்காரி மாதிரி.